அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் அப்படின்னாலே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒரு காமனான ரீசன் வந்து உன்னால் சொல்ல முடியுமா? ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் தானே? கரெக்ட். ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் வந்தாலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயத்த ஒருத்தரை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க யார், அது என்ன விஷயம் தெரியுமா? இந்த 6-4 அடிச்சா கலர் கலராக பலூன்லாம் வச்சுக்கிட்டு ஆஃப் டவுஸ் எல்லாம் போட்டுட்டு கூச்சு விளையாண்டுருக்குமா அந்த பொண்ணுங்க, சிஎஸ்கேல் தானே? ஆமாவா? அது வந்து நீ மட்டும்தான் அவங்கள பார்ப்பேன். பட் எல்லாரும் யாரை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க, நல்லா பவுலிங் பண்ணுவாங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க, அவங்கள தான் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டுக்கு வந்து அவங்கள வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு தெரியுமா? நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணுவாங்க, சடனாக டைரக்ட் பண்ணிட்டு திடீர்னு நடிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க தானே? கரெக்டாக சொன்னேன். ஸோ அவங்கள வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. அவர் தான் விஆர் நாகேந்திரன். விஆர் நாட் விஆர் பா, விஆர் ஃபியூச்சர் ஹீரோயின் அண்ட் ஹீரோ, ஓகேவா? உன்னத மனிதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து விஆர் நாகேந்திரன். ஸோ விஆர் நாகேந்திரன் வந்து இந்த படத்தை இயக்க எச்ஏ ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் காவல். இன்னைக்கு வந்து காவல் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக அட்டகாசமாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ட் நம்ம டைரக்டர் விஆர் நாகேந்திரனுக்கும் கீதா அவர்களுக்கும் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். பட் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட செட்டு வந்து பத்தாது. ஸோ அதனால் இன்றைக்கி அவைலபிளாக யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து நம்மளோட கலைஞர் டிவி சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். ஒரு விஷயம் நோட் பண்ணியா, இப்போ நம்ம ஒரு போட்டாகணும். யாருக்குடா, எதுக்குடா? தங்கத்தமிழன், சிங்கத்தமிழன், வேட்டி கட்டிய தமிழன், அவர் வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருமே பேண்ட் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாப்பிள்ளை சிங்கம் சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டில் வந்திருக்கீங்க. அவர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுற அளவுக்கு வேட்டி சட்டையில் வந்து கலக்கியிருக்காரு. எல்லாரும் ஓ போடுங்க, கிளாப் பண்ணுங்க அவருக்காக. சூப்பர் சூப்பர். அடுத்த இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, எல்லாரும் வந்தாச்சு, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, ஹீரோயின் வந்தாச்சு, எடிட்டர் வந்தாச்சு, ஹீரோ ரெடியாக இருக்காரு. டைரக்டர் மிஸ் எங்கே போனார் சார்? வெங்கட் பிரபு சார் எங்கே சார்? உங்கள் நண்பரை காணோம். இல்லை, அவர் பார்ட்டினா தான் கரெக்ட் டைமுக்கு வருவார். மற்றபடி எந்த விஷயத்துக்குமே கரெக்ட் டைமுக்கு வந்து நான் எப்படி சார் ஷூட்டிங்கில் எப்படி சார்? கரெக்டாக வந்துடுவார். ஏன் அது அவ்வளோ தயக்கமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் வந்துட்டாங்க, இன்னும் வராமல் இருக்காருன்னு தெரியல எனக்கு. மேக்கப் போட்டுட்டு இருக்காப்புல. அந்த நடிப்பு இது இன்னும் அவர்கிட்ட அது போகல சார். அது இன்னும் அந்த மேக்கப் போட்டு அது வந்து அவர் மெருகேற்றி தான் அவர் வந்து வருவார்னு நினைக்கிறேன். ஒருவேளை கலைஞர் டிவியில் பார்ட்டி நடக்குன்னு சொன்ன நேரமாக வந்திருப்பாரோ? நீங்கள் அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு முன்னாடி அவர் வந்து எல்லாரையும் வரவேற்றிருப்பார் அப்படின்ட்டு. அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்களா அவருக்கு? பார்ட்டி இஸ் கோயிங் ஆன், உங்களுக்கு கலைஞர் டிவியில் பார்ட்டி இருக்குது, சீக்கிரம் தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிடலாம். சொல்லிடுங்க கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் ஒரு லைவ் ஸ்க்ரால் ஒன்று கீழே போட்டிங்கன்னா நல்ல ஐடியா. ஜி இந்த டைமில் அவர் கலைஞர் டிவி பார்த்துட்டு இருப்பாரான்னு தெரியல. நீங்கள் ஒரு மெசேஜ் தட்டி அவரை சீக்கிரமாக வர சொல்லுங்களேன், நம்ம நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். வைபவ் அந்த குரூப்பில் போட்டுரு, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுரு, வந்துடுவார். ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவார். டைரக்டர் சார் எங்கே இருக்கீங்க? மெசேஜ் கிடைச்சதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வந்தால் தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முடியும். மெசேஜ்லாம் வந்துட்டார். ஏன் அவரே வந்துட்டாரே? நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்னு சொன்னோன்னே வைபவ் வந்து குரூப்பை தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த குரூப்பில் இருக்கீங்க? பல குரூப்பில் இருக்கான். அதுதான் அவர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கார் போல. சார் சார் அதாவது உங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான என்ட்ரியாகவே இருந்தது. எல்லார்கிட்டையும் வந்து கை கடுத்தீங்க, பட் அப்படியே பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எஸ்ஜி ஃபிலிம்ஸ் சார்பாக எல்லாத்தையும் இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. காவல் திரைப்படம் இது வெங்கட் பிரபு என்னுடைய நண்பனுடைய படம் காவல். அடுத்து சகோதரன் கார்த்திக் சுப்ராஜோட படம் காவல். அதுக்கு பிறகு நண்பரை சகோதரன் சதுரங்கப்பேட்டை வினோத் உடைய படம் காவல். நாகேந்திரனுடைய படம் காவல் கிடையாது. ஏன்னால் அதுக்கடுத்து இறைவி என்னுடைய படமாக இருக்கும், மாஸ் என்னுடைய படமாக இருக்கும், அதுக்கடுத்து வினோத் அடுத்த படம் என் படமாக இருக்கும். இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து என் படத்துக்காண்டி வரல, இது முழுக்க முழுக்க நண்பர்கள் மட்டும் வந்திருக்காங்க. இது வந்து நண்பர்களாக சேர்ந்து இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பெரிய இன்னும் எங்களோட சீனியர் டைரக்டர்ஸ், சீனியர் நடிகர்கள் யாராவதும்
இல்லை பெரிய விஐபிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னாங்க. பட்டு நண்பர் வெங்கட் பிரபு நானும் பேசி ஒரு முடிவு எடுத்தோம். அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட பேசினோம், அப்புறம் வினோத்திட்ட பேசினோம். இது முழுக்க முழுக்க வந்து நண்பர்கள் ஒரு நண்பனுக்காண்டி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணால் எப்படி இருக்கும், இதை பற்றி என்னையை விட நட்பின் மிக ஆழமான விஷயங்கள் என்னென்னா, நண்பர்களை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சென்னை 28 நட்புக்கு இலக்கணம். அதுக்கடுத்து நண்பர்களை வைத்து நண்பனை வைத்து படம் எடுத்து இன்றைக்கி தேசிய விருது வாங்கியிருக்க ஜிகர்தண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். அதுக்கடுத்து ஒரு நாள் மட்டும் பார்த்து உடனே இவரை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லி சதுரங்க வேட்டை பண்ண வினோத். இது எல்லாருமே ஒரு யாரையோ தேடி போய் பண்ணி இது பண்ணல. ஒரு நாள் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கல, நான் தம்பி விமல்கிட்ட கேட்டேன், பேசிகிட்டு இருக்கல ஏன்னே இவ்வளோ நாள் நீ படம் பண்ணாமல் இருக்க, ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து விமல் வந்து சொன்னார். அப்போ வந்து என்ன தம்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை நான் டேட் கொடுக்குறேன்னே நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னாரு. இப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். இதை பற்றி நிறையா பேசணும்னா என் நண்பன் வெங்கட் பிரபு தான் எல்லாத்தையும் வந்து வரவேற்கணும். ஏன்னா இது காவல்ன்றது அவருடைய படம். வெங்கட் பிரபு வாங்க. சரி, ரொம்ப பேச கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் அடுத்த உடம்பு நடிக்கணும்ல. ஹீரோயின் தானே கேட்பாங்க ஆப்பிள் ஜூஸ்லாம். இல்லை, இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார் வந்து நல்லா வெல்கம் பண்ணாரு. அண்ட் நீங்கள் நானும் வெல்கம் வெல்கம் பண்ணோம். சரி, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். காவலுடைய ஆடியோ லான்ச்காக நாங்கள் அப்படியே படப்படப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அதிகாரப்பூர்வமாக நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு சார் நண்பர்கள் ஏதோ நாகேந்திரன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18-20 இயர்ஸாக வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதாவது நாங்கள் முதல்ல கலாம் மாஸ்டர் கிட்ட 2 பேரும் டான்ஸ் கற்றுக்கிட்டோம், சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து 2 பேருக்கும் பழக்கம். அப்படி வந்து எங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அப்போ என்னென்னா வந்து பூஞ்சோலைன்னு சொல்லி ஒரு படம் எங்கள் அப்பா எடுத்தார். ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது எவ்வளோ பேருக்கு நல்லதோ அவ்வளோ பேருக்கு நல்லது. அந்த படத்தில் வந்து என்னை ஹீரோவாக வச்சு எடுத்தாங்க. அது நல்ல வேளை மக்களுக்கு அந்த படம் வெளியாகலை, அது ரிலீஸ் ஆகலை அந்த படம். பெரியப்பா மியூசிக்கு, ஸோ அப்பா டைரக்ஷன்னு நான் வந்து என்னை ஹீரோவாக லான்ச் பண்ணணும்னு சொல்லி பண்ண படத்தில் வந்து என்னுடைய த்ரூ அவுட்டாக வந்து நாகேந்திரன் அந்த படத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். ஸோ அப்போலேருந்து எங்களுடைய நட்பு அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவர் வந்து ஒரு கராட்டே மாஸ்டர். அவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்டேருந்து வந்து கராட்டே கற்றுக்கிட்டாங்க. எனக்கும் சொல்லிலாம் கொடுத்து முயற்சிலாம் பண்ணார், ஆனால் அது வேலைக்காகலை எனக்கு. அது அப்படி எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் எ டைரக்டராக எனக்கு நாகேந்திரனோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவர் அதை மிரட்டுறது கொள்வது, அவர் வந்து ஒரு இடத்துல இருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் கிட்டேருந்து வந்து வெளில போகிறது வந்து வெளில போய் எதாவது பிரச்சனை ஸ்டாப் பண்ணுறது நாகேந்திரனை தான் இருப்போம். நைட்டு எங்கேயாவது நாங்கள் மாட்டினாலும் நாகேந்திரனுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். எல்லாருமே கராத்தே தெரிஞ்சிருக்கனால அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை சார். எப்போவுமே நாகேந்திரன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து நாகேந்திரன் வந்து இது வெரி குட் இன் தட் இன்னும் வெரி குட் கேர்டேக்கர்னு சொல்லணும். அப்படி ஒருத்தர் சரோஜா படத்தில் எனக்கு ஆக்டட் இன் சரோஜா என்னோடய படத்தில் நடித்தார். அப்புறம் பிரியாணியில் நடித்தார். அப்புறமா வந்து அவரோட டைரக்ஷன் ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே அவர் டைரக்டர் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் ரொம்ப லேட் ஆச்சு. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் விமல் சார் வந்து படம் பண்ணி கொடுத்து நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நாகேந்திரன் கிட்டேருந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நாகேந்திரன் வந்து ரொம்ப இஸ் லைக் அ ஃபேமிலி டு அஸ். இது நாகேந்திரன் வந்து ரொம்ப வருஷம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இப்போவும் இருக்கார், எப்போவுமே இருப்பார். ஸோ இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கிறதுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து நட்பின் வேறு ஒன்றுமே கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இந்த படத்தோட எடிட்டர் இங்கே வந்திருக்காரு. இவரும் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் தான், திருவாளர் பிரவீன் அவர்கள். ஸோ he also played he plays a major part in all his films. காவல்லையும் வந்து அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவர் தான் டைரக்டரு. எடிட்டேபிளில் வந்து அவருடைய மேஜிக் வேலைகள்லாம் நிறையா நடக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு நண்பர் இங்கே வந்திருக்காரு. அதாவது வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்கோட அழகு. திரு பாபி சிம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நேஷ்னல் அவார்ட் வின்னர். எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். முதல்ல வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்த பாபி அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. வேட்டியை கட்டிய 2வது தமிழன் வேறு சார் நம்ம நிகழ்ச்சியில்.
நடிகர்கள்லாம் வேட்டியில் வந்திருக்காங்க இன்னைக்கு. அதுக்கு நீங்களாம் நடிகர் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இல்லை, இதே மாதிரி பேசிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டே இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் வெங்கட் பிரபு சார். ஒரு நல்ல வெல்கம் ஸ்பீச் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அட்டகாசமான ட்ரெய்லர், காவல் படத்துடைய ட்ரெய்லர் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லர் பற்றி இப்போ நம்ம பேசலாம். இதை தொடர்ந்து நம்ம பாடல்களும் பார்க்க இருக்கிறதால பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ட்ரெய்லர் பற்றி சுருக்கமாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சார், நீங்கள் ஆரம்பித்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? உங்கள் நண்பர் எப்படி பண்ணியிருக்காரு? இல்லை, நான் படமே பார்த்துட்டேன். ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ணன். இது ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப வெங்கட் பிரபு சார்லாம் வந்து 18 வருஷம் ஃப்ரெண்டு அப்படிலாம் சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப சமீபத்தில் பழகினவர் தான் நாகேந்திரன். பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தோட டீசர் நான் ஒரு நாள் சும்மா இன்டர்நெட்டில் பார்த்தேன். அப்போயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போது ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் தெரியும் வேறு எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் எடுத்தது தான் நான் அப்படின்னு கேட்டு அப்புறம் படம் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸும் வந்து இந்த படத்தில் வந்து விமல், அப்புறம் சமுத்திரகனி சார், அவங்க ஹீரோயின் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டீசர் தான் பார்த்தோன்னே, ஆக்சுவலாக அண்ணன் தான் தெரியாது, அவர் தான் டேரக்டர்னு தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷார்ட் இந்த இதில் வரதுலேருந்து. அதுக்கப்புறம் இந்த டீசரும் பார்த்தோன்னு சொன்னேன், சூப்பராக இருக்குது. சான்ஸில் இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சம்திங் இஸ் ஒரு மெசேஜ் இருக்குது, ஏதோ ஒரு டார்க்கான ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்புறம் ஆர்ஆர் ஆகட்டும், கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வினோத், ட்ரெய்லர் பார்த்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? நானும் படம் பார்த்துட்டேன். ஸோ எல்லாருமே படம் பார்த்தீங்க, 2 பேர்த்து தவிர இல்லை? படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஜனங்க இன்னும் படம் பார்க்கல. ஸோ அந்த படம் பார்க்க வைக்கிறதுக்கான ப்ரமோஷன்ஸ், டிசைன்ஸு, டீசரு, ட்ரெய்லரு எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. விமல் சார், கனி அண்ணன், கீதா மேடம் எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் டைலாக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நாகேந்திர அண்ணன். ஃபஸ்ட்டில் வந்து நாகேந்திர அண்ணன் சொன்னார், ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா ஸ்பாட்டில் போய் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னு அதை பற்றி சொன்னார். பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ படம் பெருசாக வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ வந்து படத்துடைய ஹீரோவை பற்றி ஒரு சில இன்ட்ரொடக்ஷன். ஹீரோனாவே பில்டப் தான் சார் கொடுக்கணும். மங்காத்தா அஜித், ஜில்லா விஜய், அஞ்சான் சூர்யா, ஐ விக்ரம், இந்த மாதிரி வந்து பயங்கரமாக பில்டப் எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை விமல்? சின்ன சின்ன ஆக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்கு ஏற்ற ஆக்ஷன் பண்ணுறேன். இல்லை, பறந்து அடிச்சிருக்கீங்க. ஆமாம், ரோப்லாம் கட்டி பாருங்க. ரோப்லாம் கட்டி சில்வா மாஸ்டர் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து முதல் முறையாக இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்கதாலே நம்ம எல்லாருமே வந்து அவரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்க்கிறது வேறு, பட் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே அவருக்கு அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சார், எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி சார்? உம்முன்னு இருக்கீங்க, இல்லாட்டி ஈன்னு இருக்கீங்க. எப்படி ஸ்பாட்டில் எப்படி நாகேந்திரன் டைரக்ஷன்லாம் எப்படி பண்ணுறாரு? ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். இப்போ இப்படி பேசிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு டைரக்ஷனாக, ஒரு டைரக்டராகவே அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப சீரியஸாக ஆக்ஷன், பேசிக்காக ஆக்ஷனாலே வைபவ் தான். ஸோ வைபவ் இதை பற்றி நீங்கள் இல்லை, பெரிய ஆக்ஷன் ஹீரோ சொன்ன மாதிரி வைபவ் தான் இங்கே இருக்கிறது இல்லையே? இல்லை சீரியஸாக இல்லை, ஆமாம் ஜி, நாங்களும் அதை தான் சொல்கிறோம். சீரியஸாகவே அவரோட ஆக்ஷன்லாம் நாங்கள் மங்காத்தாலாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்கோம். சரோஜாவிலாம் வெங்கட் பிரபுவை பார்த்து பிரமிச்சிட்டார் ஃபர்ஸ்ட்டு. இல்லை, கப்பல் படத்துலயும் ஒரு ஆக்ஷன் சாங்ல இருக்கும் பாத்தியா? பேசியே சண்டை போடுவாங்களே. இந்த பீச்ல ஆக்ஷன். அது பீச்ல இல்ல சார். இல்ல, வாயிலேயே சண்டை போடுவீங்களே ஜி? வாயில சண்டை போடுறா? ஓகே ஓகே ஓகே. வாயில வடை சுட்டுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆக்ஷன். ஸோ நீங்க பேசுங்க. ஆக்ஷன் வடைன்னா நல்லது, ஹெல்த் பாடிக்கு. அது ட்ரெய்லர். ஆமாம், நாங்கள் படம் காட்டல, அண்ணன் எங்களுக்கு நாகேந்திரன் படம் காட்டல. கேட்டால் ஒன்லி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செட்டு சேர்த்துக்கிட்டாரு. பட் பார்க்கும்போது கரெக்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காருன்னு தோணுது பார்த்தா. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் வெங்கட் பிரபு அவர் சொன்ன மாதிரி வந்து நைட்டான எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஸோ காவல்லாம் போலீஸ்க்கு ஏற்ற ஸ்கிரிப்ட்னா நாகேந்திரன் கரெக்டாக பண்ணுவார். நிறைய வாட்டி வந்துட்டு அவர் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஃபோன் கொடுத்துருக்கேன். நைட் உங்களுக்கு என்ன இன்புட் தராரு நாகேந்திரன்?
இன்புட் தராரு சொல்லி. இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஈசிஆரில் பாபா கோயில் இருக்குல்ல, அந்த வரும்போது திடீர்னு ஆட்டோ கீட்டோ தான் அங்கே கிடைக்காத டைமில் ஹெல்ப் பண்ணுவார். சரி ஓகே, ஆக்ஷன் ஹீரோ வந்து படத்தை பற்றி சொல்லிட்டாரு. அடுத்து பக்கத்தில் லவர் பாய் இருக்காரு விஜய். எல்லாருக்கும் வணக்கம். நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள் முதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ போராடினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அட்லாஸ்ட் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டீசரும் காமிச்சாங்க. இல்லை இன்னொன்று என்ன சம்மந்தம்னா, சமுத்திரக்கனி என்ன வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற படத்துலையும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து படத்தை சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் காட்டல. தம்பி நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எப்போ போட்டு காட்டுறாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. வாழ்த்துக்கள்ண்ணே. அடுத்த இதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கதையை. அதனால் அதுக்கும் முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. சொன்ன மாதிரி தான் டேரக்டர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ப்ளஸ் ஒர்க் பண்ணுற எல்லோரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எல்லாருக்கும் விஷஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த தெம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இந்த விழாவுடைய நாயகன் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3 படங்களில் நாயகனாக நடிச்சிட்டு இருக்கிற ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். சார் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் வந்து எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களை பற்றி வேற நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க சார் நீங்கள் இல்லாத முன்னாடி. அப்போ தான் எங்களுக்கு தெரியுது, ஆஹா ஜிவி சார் இப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்தால் இந்த இண்டஸ்ட்ரியே எங்கே இருக்குது அதான் பார்த்தேன். எனக்கு ஷாக் ஆகிட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் இருக்கிற வெங்கட் பிரபு சார் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா வெங்கட் பிரபு சார் உங்களை பற்றி? என்ன சொன்னாங்க? அவரை விடுங்க, வைபவ் சார் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பத்தி? கண்டிப்பா நல்லதா தான் சொல்லிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் சார் அந்த விஷயம் மட்டும் சொல்ல. அதனால நீங்க அதை பத்தி மட்டும் கவலைப்படாதீங்க. அந்த விஷயம் நான் சொல்ல. நானும் அந்த விஷயம் அதை மட்டும் சொல்லாதீங்க. அதான் நான் எதுவுமே அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லாதீங்க. சொல்லாதீங்க சார். ஓகே சூப்பர் சார். ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, படம் முழுக்கவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த கதை ஃபஸ்ட் டைம் வந்து நாக்ஸ் வந்து சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் அது. ஒரு த்ரில்லரு, ஒரு மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்கிரிப்ட்கான ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கதை நரேட் பண்ண விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஸ்கோப் உள்ள ஒரு ஃபிலிம் அது. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அ குட் ஃபிலிம் அவுட் ஆஃப் தி ஸ்கிரிப்ட். பாட்டு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்கள் ஹீரோவாக இப்போ வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே இந்த கம்போசிங் நீங்கள் பண்ணீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஹீரோ ஆகிட்ட பிறகு இது பண்ணீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. சொன்னால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் பிஸியாக இருக்கீங்க இல்லையா? நாகேந்திரன் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க. சின்ன கேள்வி தான் சார் கேட்குறோம். அதுக்கு கேளுங்க. ஹீரோயின் மாதிரி வைக்கப்படுறீங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது தாங்க மியூசிக் பண்ணேன். நீங்க திருமண கேப்ல பதில் சொல்லிட்டீங்களா சார்? அவரும் ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. அதான் ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க. நான் கதை வந்து போய் சொல்கிறப்பயே நான் கேட்டேன், நீங்கள் ஹீரோவை நடிக்கலாமே அப்படின்னும் போது ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோவை நடிக்கலாம் சிரிச்சார் ஜிவி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை அடுத்த படம் நடிக்கிறீங்களா, இந்த படத்துக்கு அடுத்து நடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் வந்து நிமிர்ந்து நில் படம் RR நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதில் யார் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி விமல் சமுத்திரக்கனி நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்கள வச்சு எடுங்க, அடுத்த படம் நம்ம நடிப்போம்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து ஆல்ரெடி 3 படம் நடிக்கிறாரு. அவர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஜிவி என்ன நடந்துச்சு உண்மையா சொல்லுங்க. அடுத்த படம் பண்றீங்களான்னு கேட்டார். அது உண்மைதான். ஆனா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிட் நம்பாதீங்க. இல்ல மேடைன்னு வந்துட்டா ஒண்ணுன்றதை வந்து வேற மாதிரி சொல்லணும் இல்லையா? இல்ல உண்மைதான் அது. இல்ல அவர் கேட்டது உண்மை. ஆனா இப்படிலாம் நான் சொல்லலை. இந்த படத்தில் நாங்கள் 3 சாங் தான் பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை சாங் இருக்குது, யாரெல்லாம் பாடியிருக்கா, யாரெல்லாம் எழுதியிருக்கா? 5 சாங்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஒரு சாங், அந்த ஃபஸ்ட் சாங் வந்து அந்த கண்ணுக்குள்ளார சாங் வந்து நான் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் சக்கப்போடு சாங் வந்து திப்பு சந்தோஷ் பாடியிருக்காங்க. அப்புறம் அந்த செகண்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 90s ஃபீலில் அந்த ராஜா சார், மகேந்திரன், ஜானி அந்த விண்டேஜ் ஃபீல் கொடுக்கணும்னு அது வேணும்ட்டே ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். விஷுவலாகவும் சரி, ஆடியோவாகவும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த டைம் பீரியடுக்கு வந்து ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து we try to produce in that one.
அப்புறம் இன்னொரு ஒரு செம ஃபாஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது. அண்ட் சார் சமுத்திரக்கனி சார், ஸோ நாங்கள் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்கள் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாடல் பார்த்தோம், ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தது உங்களை பொறுத்த வரைக்கும்? எனக்கு இது முன்னாடியே பார்த்துட்டேன் நான். வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல பேசும்போதே கதையை கேட்டுட்டு ஜிவி சார் என்கிட்ட சொன்னார், நல்ல கதை, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்கள் எப்போவுமே ஒரு மாதிரி சிரிப்பீங்க, அழகா இருக்கும். அதை சிரிச்சிட்டு நீங்க ஒரு மாதிரி சிரிப்பீங்க. அழகா சார் ஒரு மாதிரி நீங்க எப்ப சார் சிரிச்சீங்க தெரியலையே. நல்ல ஆமா, சும்மா இருக்க மாட்டியா? இல்ல சார், எங்களுடைய ஃபேவரட் சிரிப்பது நீங்க சிரிச்சிட்டு பேசினா நல்லா இருக்கும். சரிங்க சார் உங்களுக்கு கேமரா க்ளோஸ் அப்ல இருக்காங்க. இதுதான் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் இந்த படம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம முதல்ல வந்து படம் பண்ணுறேன், நீ நடிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னு கிளம்புடா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாடுறான்னு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் பல விஷயங்கள் வேறு மாற்றங்களுக்கு அப்புறம் திடீர்னு வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னேன், ரொம்ப முன்னாடியே வந்திருக்கணும்டா, என்ன எனக்கு உன் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு கான்செப்ட் சொன்னான். 4 லைன் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கேட்கல. அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்குள்ளேருந்து எடுத்த மாதிரி இருந்தது. நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயமா இருந்தது, அதை சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நான் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல, இந்த படம் நான் பண்ணுறேன், வா போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டு தான். அப்புறம் படம் பார்த்துட்டு சக நண்பர்கள்லாம் நல்லா இருக்குன்னாங்க. தம்பி விமல் பிரமாதமாக பண்ணியிருக்கான், சிஸ்டர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கரெக்டாக எல்லாமே வந்து உட்கார்ந்தது அந்த ஸ்கிரிப்டில், அப்படி தான் சொல்லணும். அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ண படம்.